வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா தேவநாகரி, பி கரோஸ்டி, சி கியூனிஃபார்ம், டி ஹைரோக்ளைஃபிக்ஸ் ஆகும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கியூனிஃபார்ம். இது 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள். கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. இதே சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? ஆப்ஷன் ஏ பன்றி, பி யானை, சி குதிரை, டி எருமை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் குதிரை. இது புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே சிந்துவெளி நாகரிகம் டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். ஹரப்பா மக்கள் குதிரைகளை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிந்துவெளி நாகரிகத்தில் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.